அடுத்ததா காலச்சக்கரத்தின் 3வது ராசியான மிதுன ராசிக்கு 2026 என்ன மாதிரியான ஒரு ஆண்டா இருக்கும்? பயப்பட வேண்டியது இல்லைங்க. முதல்ல ஒரே பயப்பட வேண்டியதில்லை. ஏன் பயப்பட வேண்டியதில்லை? கடந்த 2.5 ஆண்டு காலமாக பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி சனி சஞ்சாரம் இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10க்கு போகும்போது நிச்சயம் பதவியில் கை வைப்பாரா, இல்லை வேலையில் பிரச்சனை வருமா, சொந்த தொழில் செஞ்சுட்டு வரோம், அங்கே ஏதாவது அது இழுத்து மூட வேண்டிய நிலைமை வருமா, இப்படி பயம் இருக்கும். புரியுங்களா? ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கேது நவம்பர் மாதம் வரையில் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பார். அப்போது 3ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான நெருக்கடிகள் பிரச்சனை வந்தால் சரி அதை சமாளிக்க முடியும், முன்னேற்றத்தை அடைய முடியும். ஆச்சுங்களா? இரண்டாவது 9ஆம் இடத்துல யோகக்காரகன் போகக்காரன் ராகு, அவரும் நவம்பர் மாதம் வரலாம். இந்த 2 நிலைப்பாடுகளும் இந்த ஆண்டில் இவர்களுக்கு நெருக்கடி இல்லாத நிலையினை, அது 10ஆம் இடம் சரியாக சரி. அதே நேரத்தில் இந்த ஆண்டு பிறக்கின்ற போது குரு ஜென்ம ராசிக்குள்ள, எல்லாருமே சொல்லுவாங்க ஜென்ம ராசிக்குள்ளே குரு வரக்கூடாது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஜென்ம ராசிக்குள் குரு வருகின்ற போது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உச்சம் தொட முடியும்னு சொல்லுவேன். ஓட வைப்பார். ஜென்மகுரு என்ன பண்ணுவார்? உட்கார விட மாட்டார், ஓட வைப்பார். அப்போ அப்படி பார்வைகள் பாருங்கள். எல்லா ஜோதிடருமே சொல்லட்டும், ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், காதல் ஸ்தானம், எல்லாமே. 7 திருமணம், கணவன் மனைவி நட்பு, கூட்டு தொழில், 9 பெரிய விஐபி ஆதரவு, சொந்த வீடு வாங்கி கட்டி குடி போகிறது, இது போன்ற நிலைகளை ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் கொடுப்பார். சரி. அடுத்து 2ஆம் இடத்துக்கு வரார். எப்போ? மே மாதம். அதுவும் சுபிட்சமாக இருக்கும் குடும்பத்தில். எப்படி பார்த்தாலும் மிதுன ராசினருக்கு 2026 என்ன இது, எல்லா ராசிக்குமே யோகம் யோகம் சொல்லிட்டு போனீங்கன்னா கிரகங்கள் அங்கே சஞ்சரிக்கின்றார்கள். அப்போது கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியான நிலைமை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் சுபிட்சமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சுபகிரகமான குருவும் கேதுவும் 9ஆம் இடத்தில் ராகுவும் இந்த ஆண்டு முழுவதுமே நன்மைகளை வழங்குவார்கள். சங்கடப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சங்கடம்ங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. சரி, புரியுங்களா? ஓகே. நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. நெருக்கடிகள் எப்பொழுது வருகிறதோ மனிதனுக்கு அப்பொழுது குலதெய்வ வழிபாடு அது இருந்தால் போதும்.